அனைவருக்கும் வணக்கம். இன்று நாங்கள் தரம் 7 மாணவர்களுக்கான விஞ்ஞான பாடத்துல வெப்ப இடமாற்றம் வெப்பம் தொடர்பாக நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். இறுதியாக நடந்த வகுப்பில நாங்கள் வெப்ப இடமாற்றம் சம்பந்தமாக கதைச்சிருக்கோம். வெப்ப இடமாற்றம் வெப்ப இடமாற்றம் என்றா உங்களுக்கு தெரியும். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுதான் நாங்க இடமாற்றம் என்று சொல்லுவோம். அப்ப வெப்ப இடமாற்றம் என்பது வெப்பம் ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு பயணித்தல் அல்லது செல்லுதல். சரியா? அப்ப அப்படி வெப்பமானது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதற்கு 3 வழிகள் இருக்கிறது. சரியா? அப்ப அதுல ஒன்றுதான் கடத்தல் மூலம் வெப்பம் செல்வது. கடத்தல் கடத்தல் மூலம் வெப்பம் போகுதுன்னா ஒரு பொருள்ல இருந்து இன்னொரு பொருளுக்கு, அதாவது அந்த ரெண்டு பொருளும் பக்கத்துல இருக்க வேண்டும், இல்லாட்டிக்கு தொடுகையில இருக்க வேண்டும். இப்ப அடுப்புல இருக்கிற உம் கறி வைத்து கொண்டிருக்கிற ஒரு சட்டிய தொட்டா எங்களுக்கு சுடும். இப்ப எங்களுக்கு அடுப்புல இருக்கிற நெருப்பு நேரடியாக அந்த கறி வைக்கிற பாத்திரத்துக்கு படுது. அந்த கறி வைக்கிற பாத்திரத்தை நீங்கள் நேரடியாக துடைக்கல, அந்த வெப்பம் உங்களுடைய கைகளுக்கு கடத்தப்படுகிறது. அப்ப இதை நாங்கள் தொடுகையில இருக்கிறதுனால அதெல்லாம் திண்ம பொருள் என்று சொல்லுவோம். அந்த சட்டி ஒரு திண்ம பொருள். சட்டியில சில வேளை அலுமினிய கரண்டி வச்சிருந்தோம்னா அது ஒரு திண்ம பொருள். அப்ப எங்களுக்கு அந்த திண்ம பொருளுக்கூடாக என்ன கடத்தப்படுகிறது? வெப்பம் கடத்தப்படுகிறது. அப்ப கடத்தல் என்றால் என்ன? கடத்தல் என்றால் என்ன? ஒரு திண்ம துணிக்கைகளின் ஊடாக வெப்பம் பயணம் செய்கின்ற முறை. கடத்தல் என்றால் என்ன? திண்ம பொருட்களின் ஊடாக திண்ம பொருளின் ஊடாக வெப்பம் பயணம் செய்யும் முறை. திண்ம பொருட்களின் ஊடாக வெப்பம் பயணம் செய்கின்ற முறையைத்தான் கடத்தல் என்று சொல்றோம். பாருங்க, ஒரு சூடான தேநீர் கோப்பைய தொடும்போது கைகள் சுடுதல். அப்ப சூடான தேநீர் அந்த சூடான தேநீர்ல இருக்கக்கூடிய வெப்பம் பாத்திரத்திற்கு கடத்தப்படும். அந்த பாத்திரத்தில் உள்ள சூடு கைகளுக்கு கடத்தப்படும். அப்ப திண்மம் ஒன்றோட ஒன்று தொடுகையில இருக்குது எல்லாம், அதன் ஊடாக வெப்பம் என்ன செய்யுது? போகுது. அதை சொல்றது கடத்தல். சரியா? ரைட். அப்ப இந்த கடத்தலை மேற்கொள்ளக்கூடிய, அதாவது இந்த வெப்பத்தை கடத்தக்கூடியவை வெப்ப கடத்திகள் என்று சொல்லுவோம். வெப்ப கடத்திகள் என்று சொல்லுவோம். சிலது வெப்பத்தை கடத்தாது. இப்ப பாருங்க, மரத்தால செய்யப்பட்ட பொருட்கள் வெப்பத்தை கடத்தாது. இப்ப கறிக்குள்ள இரண்டு கறி வைக்கிற பாத்திரங்கள் இருக்குது. அடுப்புல கறி இருக்கிறது, கொதிக்குது. இப்ப அதுல ஒரு பாத்திரத்துல அலுமினிய கரண்டி போட்டிருக்கேன், மற்றைய பாத்திரத்துல அகப்பை, மரத்தால செய்யப்பட்ட அகப்பை போடப்பட்டிருக்கு. இப்ப இந்த ரெண்டு பாத்திரமும் ஒரு 10 நிமிடங்கள் அந்த அதே நெருப்பில வச்சுட்டு கொதிக்க செய்யப்பட்ட பின்னர் நீங்க அந்த ரெண்டு கரண்டியையும் தொடையக்கூடிய எது உங்களுக்கு சுடும்? மரத்தால செய்யப்பட்டிருக்கிற கரண்டியா அல்லது அலுமினியத்தால செய்யப்பட்ட கரண்டியா?
கண்டிப்பா உங்களுக்கு அலுமினிய கரண்டி சுடும். அதுக்கு என்ன காரணம்? மரம் வெப்பத்தை கடத்தாது, வெப்ப அறுதிட் கடத்தி என்று சொல்லும் மரம். ஆனா ஒரு அலுமினிய கரண்டி வெப்பத்தை நன்றாக கடத்தும், அது ஒரு வெப்ப கடத்தி என்று சொல்லும். சரி, அப்ப வெப்பத்தை உலோகங்கள் நன்றாக கடத்தும். பாருங்க, இப்போ ஒரு வெயிலுக்குள்ள ஒரு இரும்பு இரும்பால செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்குது, மரத்தால செய்யப்பட்ட ஒரு பொருள் இருக்கு. அத ரெண்டையும் நீங்க வெயில வச்சுட்டு உங்களை கையால தூக்க சொன்னா நீங்க எதை தூக்க விரும்புவீங்க? இரும்பால செய்த பொருளை தூக்குவீங்களா, இல்ல மரத்தால செய்யப்பட்ட பொருளை தூக்குவீங்களா? எது உங்களுக்கு சுடும் என்று நினைக்கிறீங்க? இரும்பால செய்யப்பட்டது வெயில்ல வச்சா போய் நீங்க தூக்கினா சுடும். ஆனா அதே ஒரு மரத்தால செய்யப்பட்ட பொருள் அல்லது மரத்தால செஞ்ச கதிரை உண்டு வெயில்ல கிடந்தாலும் அதை நீங்க தூக்கிக்க சுடாது. அந்த அளவுக்கு சுடாது. வெயில்ல கிடந்தால் ஓரளவு சுடும். ஆனா ஒரு உலோகம் அல்லது இரும்பால செய்யப்பட்ட பொருள் சுடுற அளவுக்கு மரம் சுடாது. அப்ப அது வெப்ப அறுதில் கடத்தி. அப்ப வெப்பத்தை நன்றாக கடத்துபவை வெப்ப கடத்திகள் என்று சொல்றோம். பாருங்க, இரும்பு வெயில போட்டீங்கன்னா நன்றாக சுடும். இரும்பு நன்றாக வெப்பத்தை கடத்தும். சரி, அதே போல சமையல் பாத்திரங்கள் செய்யறதுக்கு மரத்தால சமையல் பாத்திரங்கள் செய்யறோமா? அதாவது அடுப்புல வைக்கக்கூடிய பாத்திரங்களை நாங்க செய்யலாமா? இல்லை. ஆனா அதுக்கு பதிலாக நாங்க எதுக்காக அலுமினிய பாத்திரங்கள் செய்யறோம்? அலுமினியம் நன்றாக வெப்பத்தை கடத்தும். பெண்களுக்கு நன்றாக வெப்பம் கடத்தினால்தான் சமையல் நடக்கும். அப்ப எங்களுக்கு என்ன நடக்க வேணும்? சமைக்கிறதுக்கு வெப்பம் விரைவாக கடத்த வேணும். அப்ப நாங்க அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்துவோம். அலுமினியம் என்ன செய்யும்? நன்றாக கடத்தும். அதே போல செப்பு பாத்திரங்கள் இருக்குது, பொன் வெள்ளி பாத்திரங்கள், அது எல்லாமே வெப்பத்தை நன்றாக கடத்துபவை. அப்ப கடத்தல் என்றா என்னன்னு இப்ப உங்களுக்கு விளங்கி. கடத்தல் என்றா என்னது? திண்ம பொருளினூடாக வெப்பம் பயணம் செய்யணும். அந்த திண்ம பொருள் இந்த கடத்துறதுல ஏதாவது ஒரு பொருளாக இருக்கு, வெப்பத்தை கடத்தக்கூடிய ஒரு பொருளாக இருக்கிறது. சரியா? ரைட். அடுத்ததாக நாங்க வெப்பத்தை கடத்தாததை என்னன்னு சொல்றோம். வெப்பத்தை கடத்துபவை வெப்ப கடத்திகள். உதாரணமாக இரும்பு, அலுமினியம், செப்பு. அப்ப வெப்பத்தை கடத்தாதவையை நாங்க வெப்ப அறுதி கடத்திகள் அல்லது வெப்ப காவலிகள் சொல்றோம். இந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கணும். வெப்ப காவலி, வெப்ப காவலி. வெப்ப காவலிகள் என்றா வெப்பத்தை கடத்தாது. வெப்ப காவலி என்றா வெப்பத்தை கடத்தாதவை. வெப்பத்தை கடத்துறவை வெப்ப கடத்திகள், கடத்தாதவை வெப்ப காவலிகள். உதாரணமாக இதை சொல்லுவோம். மரம் அல்லது பலகை. பலகை, துணி, சரியா, நீர், இவை வெப்பத்தை என்ன செய்யறதில்ல, கடத்தாத வெப்ப காவலிகள் என்று சொல்ல போறோம். மரம், அதுகள் வரும் பிள்ளைகள், ரெஜிஃபோன். சரியா? அப்ப இவை வெப்ப காவலிகள். அப்ப கடத்தல் என்றா என்னன்னு தெரியும், வெப்ப கடத்திகள் என்றா என்னன்னு தெரியும், வெப்ப காவலிகள் என்றா என்னன்னு விளங்கி. சரியா? ரைட். அப்ப அடுத்ததாக எங்களுக்கு இந்த குளிரான நாடுகள்ல வாழ்றாக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய உடல் வெப்பத்தை பேணுறதுக்காக கம்பளியாலான பொருட்களை போட்டிருக்கு, கம்பளியாலான ஆடைகள்.
அப்ப அந்த கம்பளி ஆடைகள் பார்த்தீங்கன்னா வெப்ப காவலிகள். அதாவது அந்த உடல் வெப்பத்தை வெளியில போக விடாது. அப்ப அவருக்கு உள்ளுக்கு என்னவாக இருக்கும்? சூடாக இருக்கும். அப்ப குளிர் நாடுகள்ல வாழ்றவே கம்பளியால் செய்யப்பட்ட ஆடைகளை அணிவார்கள். அது உடலை உடலுக்கு என்ன வெப்பம் இழக்கப்படுவதை தடுக்கும். சரியா? அப்ப சூழலுக்கு வெப்பம் போகாது, உடல்ல இருந்து வெப்பம் இழக்கப்படாது. அப்ப அவர்கள் குளிரான நாடுகள்ல தங்களுடைய உடல் வெப்பத்தை இழக்காமல் இருந்தாதான் நல்ல. ஆனா இப்ப எங்கட நாடுகளை பொறுத்த வரைக்கும் இலங்கை, இந்தியா போன்ற மத்திய போட்டுக்கு அண்மையில இருக்கிற நாடுகள் அந்த மாதிரி நாங்க கம்பளியை போட்டுக்கொண்டு இருக்க இயலாது. நாங்க இங்க ஏற்கனவே வெப்பம் அதிகமாக இருக்கிற நாட்டுகள்ல வசிச்சு கொண்டு இருக்கிறோம். இப்ப எங்களுக்கு அந்த உடைகள் என்ன பொருத்தமற்றவை. சரியா? ரைட். இப்ப எங்களுக்கு வெப்ப கடத்தி என்றால் என்ன, காவலிகள் என்றால் என்ன என்பது விளங்கி இருக்கும். சரியா? அப்ப வெப்பம் கடத்தப்படுகின்ற ஒரு முறைதான், வெப்பம் இடமாற்றப்படுகின்ற ஒரு முறைதான் கடத்தல். சரியா? அப்ப 3 முறைகள்ல கடத்தப்படும் என்று சொல்லிடு. அப்ப முதலாவது முறைதான் கடத்தல். இரண்டாவது முறையை பார்ப்போம். இரண்டாவது முறை மேற்காவுகை அல்லது உடன்காவு. மேற்காவுகை அல்லது உடன்காவுகை. மேற்காவுகை அல்லது உடன் காவுகை என்று சொல்லும். இதுவும் வெப்பம் கடத்தப்படுகின்ற ஒரு முறை. சரியா? அப்ப இதுக்கு நாங்க உதாரணம் சொல்ல வேண்டுமாக இருந்தால், இப்ப கடத்தல் என்றா சாதாரணமாக சொல்லுவோம், சூடான தேநீர் கோப்பையை தொட்டா சுடும், அது கடத்தல். இப்ப மேற்காவுகை அல்லது உடன்காவுகைக்கு நாங்க ஒரு உதாரணம் சொல்லுவதாக இருந்தால், ஒரு மரத்துக்கு கீழே நாங்கள் தீ வைக்கிறோம். ஒரு மரத்துக்கு நாங்கள் தீ வச்சிருக்கிறோம் வைங்களேன். அடியில நாங்கள் பெரியதாக ஒரு தீ வைக்கிறோம். மரத்துக்கு அடியில நாங்க குப்பை எல்லாம் போட்டு ஒரு பெரிய தீ மூட்டி இருக்கு. இப்ப அந்த மரத்துக்கு மேல இருக்கிற இலைகள் அசைகிறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். சில பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாது. இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, மரத்துக்கு கீழே எங்கேயாச்சும் சில பேர் நெருப்பு மூட்டி இருப்பாங்க. அந்த மரத்துக்கு மேல இருக்கிற அந்த ஒரு பகுதி, அந்த நெருப்போட தொடர்போட இருந்த, அதாவது அதுக்கு மேல இருந்த அந்த மரத்தின் இலை கருகி இருக்கும் சைட்டா. நாங்கள் அந்த மரத்துக்கு தீ வைக்கல, ஆனா மரத்துக்கு கீழே வச்ச நெருப்பினால மரத்துக்கு மேல இருந்த இலைகள் கருகுவது ஏன்? அப்ப எங்களுக்கு இந்த கீழே வச்ச நெருப்பில இருந்து வெப்பம் மரத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கு. மரத்துக்கு இடமாற்றப்பட்டிருக்கிறது. அதைத்தான் சொல்றோம் மேற்காவுகை அல்லது உடன்காவுகை. சரியா? அதாவது சில வேளை மூட்டிட்டு பாருங்க, கீழே நெருப்ப மூட்டிட்டு பாருங்க, மேல இலை அசையும். அப்படி யாருக்காவது அவதானம் பார்த்திருக்கீங்களா? அங்கேயாவது ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு?
பாடசாலையில சரி அல்லது எங்கேயாவது சிரமதானங்கள் செய்ய சரி பாருங்க, சில விட மரங்களுக்கு கீழே பெரிய குப்பைகளாக போட்டு கொளுத்துவார். ரைட். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல மரத்துக்கு மேலே இருக்கிற இலைகள் அசைகிறது தான் இந்த வெப்ப இடமாற்றத்துக்கான காரணம். சரியா? அப்ப அதைத்தான் சொல்றோம் மேற்காவு. அப்ப இங்க என்ன நடந்திருக்குண்டா, நாங்க நிலத்தில வைக்கிற தீ இந்த நிலத்துக்கும் மரத்துக்கும் இடையில என்ன இருக்குது? வழி. இப்ப மரத்துக்கு நாங்க நேரா தீ மூட்டினோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா மரத்துக்கு மேல இருந்த இலை கருகி இருக்குதுன்னு மரத்துக்கும் நாங்க தீ மூட்டுறதுக்கும் இடையில இருந்தால் யாரு? வழி. இந்த ரெண்டுக்கு நடுவுல இருக்கிறது யாரு? வழி. அப்ப இந்த வழி இந்த கீழே இருக்கிற வழி என்ன செய்யுது? நாங்க கீழே நெருப்பு வச்ச உடனே சூடான வழி மேல போகுது. சூடான வழி மேல் நோக்கி போகுது. ஹீட்டாகி அந்த வழிதான் மேல போகுது. இதை அசைக்குது. சரி, அப்ப சூடான அல்லது வெப்பமடைந்த வழியோட்டம் என்ன செய்யுது? மேலே போகுது. அதைத்தான் மேற்காவுகை ஓட்டம். மேல காவி கொண்டு போகுது. அந்த வழி சூடானோடனே மேலெழும்பு. சூடான வழி என்ன செய்யும்? லேசாகி மேல போகும். மேல போனா இந்த இடத்துல என்ன செய்யும்? இதுல காத்து குறையுது. அப்ப எங்களுக்கு என்ன செய்யும்? சைட்ல இருந்து காத்து இங்க வரும். திரும்ப இதுல இருந்து சூடாகி வழி மேல போகும். அதனாலதான் மேற்காவுகை ஓட்டம் அல்லது உடன்காவுகை ஓட்டம் என்று இதை சொல்லும். மேற்காவுகை ஓட்டம் அல்லது உடன்காவுகை ஓட்டம். இப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, மரத்துக்கும் இந்த இதுல வைக்கிற நெருப்புக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனா இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வழிதான் இங்க சம்பந்தப்படுது. மரத்துக்கு கீழே இருக்கிற வழியும் தான் இதுக்கு காரணம். சரி. அப்ப இப்ப அந்த வழி என்ன செய்யுது? நாங்க வச்ச நெருப்புல சூடாகி மேல போய் இந்த இலைய கருக்கி இருக்கு. சரியா? அப்ப இந்த நிகழ்வுக்கு பேர் தான் என்னது? மேற்காவுகை சொல்லும். இப்ப இந்த மேற்காவுக நடக்கிறது என்ன நன்மை? மேற்காவுக நடக்கிறதுனால என்ன நன்மை? அல்லது இந்த மேற்காவுகை அல்லது உடன்காவுகை எதுக்கு பயன்படுத்தப்படுகிறது? என்ன பிரயோசனம் ஏதாவது இருக்கா? சரியா? அப்படி பார்த்தோம்னா இந்த மேற்காவுகை ஓட்டம் இருக்கிறதுனாலதான் எங்களுக்கு இரண்டு விதமான செயற்பாடுகள் நடக்கும். ஒன்று கடற்காற்று, கடற்காற்று, மற்றையது தரைக்காற்று. இந்த மேற்காவுகை ஓட்டம் நடக்கிறதுனால எங்களுக்கு இந்த ரெண்டு சம்பவமும் நடக்கும். இப்ப கடற்கரைக்கு நீங்க எப்பயாவது போயிருந்தால் அல்லது கடற்கரைக்கு பக்கத்துல இருக்கிறார்களாக இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கடற்கரையில போய் ஒரு தடவை நின்று பார்க்கும் பொழுது உங்களால இந்த கடல் காற்றையோ தரை காற்றையோ உணர்ந்து கொள்ள முடியும். சரியா? அப்ப மேற்காவுகை ஓட்டமண்டா என்ன நடந்திருக்க வேண்டும்? சூடான வழி மேல் நோக்கி போக வேண்டும். இதுல வழி இல்லாம போகைக்கு சைட்டால வழி வர வேண்டும். இதுதான் என்னன்னு சொல்லி இருக்கிறோம் மேற்காவுகை. இப்படி நடக்கிறதுனாலதான் என்ன வருதுன்னு சொல்றோம்? கடல் காற்று, தரை. அப்ப அது எப்படி என்றது நாங்க முதல்ல கொஞ்சம் புரிஞ்சு கொள்ள வைக்கணும். இந்த சூடான வழி எப்படி மேல போகுதுன்னு பார்ப்போம். அதாவது கடல் காற்றும் தரை காற்றும் எவ்வாறு ஏற்படுது பார்ப்போம். பாருங்க, நீங்கள் ஒரு கடற்கரையில இருக்கிற சந்தர்ப்பத்தை யோசிச்சு பாருங்க.
நீங்கள் ஒரு கடற்கரையில நிக்கிற சந்தர்ப்பத்தை முயற்சி கொள்ளுங்க. இப்ப எங்களுக்கு இந்த கடற்கரையில தெரியும் தரையாக இருக்கு. இந்தியால தரை, உட்பக்கம் கடல். இந்தியால எங்களுக்கு கடல் இருக்கு. அப்ப கடற்கரையில நாங்கள் ஒரு ஆள் போய் நின்றா சரி, பகல் வேளையில நாங்க ஃபர்ஸ்ட் போய் பார்ப்போம். பகல்ல போறோம் கடற்கரை. இந்த கரையில போயிட்டு நாங்க நிக்கிறோம். அந்த கரையில நிக்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு கடல் காற்று வீசும். பகல் வேளைகள்ல கடல் காற்று வீசும். நல்லா ஞாபகம் வச்சிருக்கோம்னா பகல் நேரத்துல தான் கடற்காற்று வீசும். கடற்காற்று என்னது? கடலில் இருந்து தரையை நோக்கி வர காற்று. கடல்ல இருந்து காற்று தரையை நோக்கி வரவும். இங்க இருந்து இங்க வாரதுதான் என்னன்னு சொல்றோம்? கடல் காற்று. கடல்ல இருந்து வார காற்று கடற்காற்று. கடலில் இருந்து தரையை நோக்கி வீசும் காற்று கடல் காற்று. அப்ப கடல்ல இருந்து எப்படி காற்று தரையை நோக்கி வீசுதுன்னு பாருங்க. இது தரை, பகல் வேளையில சொல்ல. பகல்ல சூரியன் உதிக்கும். எப்படியோ சூரியன் வரும். சூரியன் என்ன செய்யும்? வர வர வெப்பம் கூடிக்கொண்டு வரும். அப்ப பகல் நேரத்தில் தரை சூடாகும். அதிகமாக சூரிய ஒளி பட்டு வெப்பமாக்கி தரை சூடாகும். அப்ப கடலுக்கு வெப்பம் கிடைக்காதாண்டா? கடலுக்கும் வெப்பம் கிடைக்கும். ஆனா தண்ணி டக்குன்னு சூடாகுமா? இல்ல. தண்ணியை விட தரைதான் விரைவாக சூடாகும். தண்ணியை விட தரைதான் அதிகம் சூடாகும். அப்ப எங்களுக்கு தரையில இருக்கிற தரைக்கும் இந்த கடலுக்கு நடுவுல என்ன இருக்க போது? இப்ப வழி. அப்ப எங்களுக்கு இந்த தரைக்கு மேலே இருக்கிற வழி சூடாக தொடங்கும். ஏன்? தரை சூடாகிடும். தரை சூடாயினா அதுக்கு மேலே இருக்கிறால சூடாக்கும். அப்ப வழியை சூடாக்கும். வழி சூடானா என்ன செய்யும்? மேலே எழுக்கும். ஏற்கனவே நாங்க என்னத்துல காத்துட்டோம், அந்த மரத்துக்கு கீழே தீ வச்சா அதுல இருக்கிற மரத்துக்கு கீழே இருக்கிற வழி சூடாகி மேலெழும்பும். அதே செயற்பாடு இங்க தரையில நடக்கும். தரை சூடானோன்னு அதுக்கு மேல இருக்கிற வழிதான் சூடாகி மேல போயிடும். அப்ப எங்களுக்கு தரையில வழி மேல போனோம்னா இதுக்குள்ள ஒரு வெற்றிடம் ஒன்று வரும். காத்து இல்ல. காத்து எங்க போயிட்டு? தரையில இருந்த காத்து மேல போயிட்டு சூடாகி. அப்ப இந்த இடத்துக்கு காத்து இல்லாம போக கடலுக்குள்ள காற்று இருக்கு, தரையில காற்று இல்லை. ஆகவே கடலில் இருந்து காற்று தரையை நோக்கி வீசும். கடலில் இருந்து காற்று தரையை நோக்கி வீசும். இதைத்தான் கடல் காற்று என்று சொல்லுறோம். கடலில் இருந்து காற்றானது தரையை நோக்கி வீசும். விளங்கிட்டுதான். இது ஒரு மேற்காவுகையின் பிரயோகம். மேற்காவுகை ஓட்டத்தின் பிரயோகம். மேற்காவுகை ஓட்டம் இப்படித்தான் நடக்குது அப்படின்னு நாங்க சொல்றோம். அப்ப தரை காற்று வேண்டா என்ன? அது இரவு வேளைகள்ல மாறி நடக்கும். இரவு. அப்ப பகல் வேளையில நீங்க கடற்கரைக்கு போயிருந்திருந்தா கடல்ல இருந்து உங்களை நோக்கித்தான் காத்து வீசுறத பாப்பீங்க. அதுவே அந்த கடற்கரையில நீங்க இரவு நின்றால், இரவு வேளையில போய் நின்றீங்கன்னா தரையில் இருந்து காற்று கடலை நோக்கி வீசுவத பார்க்க. இங்க இருந்து அங்க போ மாறி. இரவேல என்ன செய்யுதுன்னா சூரியன் இல்லாம போயிடும். சூரியன் இல்லாட்டி என்ன செய்யும்? தரையில வெப்பம் வராது. இப்ப தரை நல்லா குளிர்ந்துடும். ஆனா கடல் என்ன செய்யும்?
கடல் குளிர்ச்சி அடைகிறதுக்கு லேட் ஆகும். அதாவது பகல்ல அதுவும் வெப்பத்தை பெற்றது. ஆனா அது குளிர்றதுக்கு அதுக்கு நீண்ட நேரமா. ஆனா தரை விரைவாக குளிர்ந்துடும் சூரியன் இல்லாத. அப்ப தரையில இருக்கிற வழி குளிராகவும் கடலுக்குள்ள இருக்கிற வழி சூடாகவும் இருக்கும். இப்ப என்ன செய்ய போகுது? கடலுக்கு மேல இருக்கிற வழி சூடாக இருந்தா அது மேல போயிடும். அப்ப கடலுக்குள்ள ஒரு வெற்றிடம் உருவாகும். காற்று இல்லாத ஒரு வெற்றிடம் உருவாகும். அங்க வெற்றிடம் உருவானா கடலுக்குள்ள காற்று இல்லை. ஆனா தரையில காற்று இருக்கு. அப்ப இல்லாத இடத்தை நோக்கி தரையில இருந்து காற்று கடலை நோக்கி வீசும். இதை நாங்க எப்படி சொல்றோம்? தரை காற்று. தரையிலிருந்து வீசும் காற்று. சரியா? அப்ப இந்த இரு செயற்பாடுகளும் மேற்காவுகை ஓட்டம்தான். மேற்காவுகை ஓட்டம் என்றா என்ன? வெப்பமான வழி அல்லது சூடான வழி மேல் நோக்கி எழும்பும். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல பகல் வேளைகள்ல தரையில இருந்து தரை சூடாகி அந்த வழி மேல போறதும், அதே இரவு வேளைகள்ல கடல்ல இருந்து சூடான வழி மேல போறதும் தான் நடக்கும். சரியா? அப்ப இன்று நாங்கள் பார்த்தது வெப்பம் இடமாற்றம் செய்யப்படுகின்ற இரண்டாவது முறை. முதலாவது முறை என்ன பார்த்த நாங்கள்? கடத்தல். அப்ப திண்ம துணிக்கைகளின் ஊடாக வெப்பம் பரிமாற்றம் செய்யப்படும். இரண்டாவதாக பார்த்தது மேற்காவுகை அல்லது உடன்காவுகை ஓட்டம். அப்ப இதுல வரக்கூடிய சில வினாக்களை எழுதி கொள்ளும். முதலாவது வினா, வெப்ப கடத்திகள் என்றால் என்ன? வெப்ப கடத்திகள் என்றால் என்ன? வெப்ப கடத்திகள் என்றால் என்ன? இரண்டாவது வினா, வெப்ப கடத்திகளுக்கு உதாரணம் தருக. உதாரணம் தருக. உதாரணம் தருக. வெப்ப கடத்திகளுக்கு உதாரணம். அடுத்ததாக மூன்றாவது வினா, மேற்காவுகை ஓட்டத்தின் மேற்காவுகை ஓட்டத்தின் மேற்காவுகை ஓட்டத்தின் பிரயோகங்கள் பிரயோகங்கள் மேற்காவுகை ஓட்டத்தின் பிரயோகங்கள் இரண்டு தருக. இரண்டு எழு. முதலாவது வினா, வெப்ப கடத்திகள் என்றால் என்ன? வெப்பத்தை நன்றாக கடத்தக்கூடியவை. வெப்பத்தை நன்றாக கடத்தக்கூடியவை வெப்ப கடத்திகள் எனப்படும்.
இரண்டாவது வினா, வெப்ப கடத்திகளுக்கு உதாரணம் தருக. வெப்பத்தை நன்றாக கடத்துபவை இரும்பு, செப்பு, அலுமினியம், வெள்ளி. மூன்றாவது வினா, மேற்காவுகை ஓட்டத்தின் பிரயோகங்கள் 2. மேற்காவுகை ஓட்டம் நடக்கிறதுனால கடற்காற்று 1, 2 தரைக்காற்று. சரியா? இப்ப நாங்கள் உங்களுக்கான பகுதி 1 வினாத்தாள்களை பார்க்கலாம். நீங்க அதுக்குரிய விடைகளை மட்டும் நோட் பண்ணி கொள்ளுங்க. இதுல எங்களுக்கு மிக பொருத்தமான விடையின் கீழ் கோடிடுக. மிக பொருத்தமான விடையின் கீழ் இடுக. சரியா? முதலாவது, பின்வரும் தாவரங்களில் ஆணிவேர் தொகுதியை கொண்ட தாவரம். பின்வரும் தாவரங்களில் ஆணிவேர் தொகுதியை கொண்ட தாவரம் எது? 1 தென்னை, 2 புல், 3 பாக்கு, 4 வேம்பு. இரண்டாவது, மின்னல் உண்டாகும் விதம் பற்றி முதலில் ஆராய்ந்தவர். 1 நியூட்டன், 2 பெஞ்சமின் பிராங்கிலின், 3 தெலஸ், 4 தொலமி. சரி. மூன்றாவது, மின்னோட்டத்தின் சர்வதேச அலகு எது? 1 வோல்ட், 2 ஓம், 3 ஆம்பியர், 4 ஃபரட். ஆன்சர்ஸை மட்டும் நோட் பண்ணுங்க. நான்காவது, நிலக்கீழ் தண்டை கொண்ட தாவரம். 1 இஞ்சி, 2 பீட்ரூட், 3 மரவள்ளி, 4 கேரட். ஐந்து, மின்முதல்கள் அசைவதன் மூலம் அல்லது சுழல்வதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்வது. 1 மின் பிறப்பாக்கி, 2 எளிய மின்கலம், 3 உலர்கலம், 4 சூரிய கலம். மின்முதல்கள் அசைவதன் மூலம் அல்லது சுழல்வதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்வது. 1 மின் பிறப்பாக்கி, 2 எளிய மின்கலம், 3 உலர்கலம், 4 சூரிய கலங்கள். ஆறாவது, கொள்ளளவி ஒன்றின்
குறியீடு பின்வருவனவற்றுள் எது? கொள்ளளவி ஒன்றின் குறியீடு பின்வருவனவற்றுள் எது? ஆன்சர்ஸை மட்டும் போட்டுக்கொள்ளும். 7வது, மின் ஓட்டம் நேரத்துடன் மாறும் வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. இதில் நேரோட்ட வரைவினை எது குறிக்கிறது? இப்ப நாங்க மின்னோட்டம் படிச்சிருப்பீங்க. நேரோட்டம், ஆடலோட்டம். அதுல நேரோட்டத்துக்கான வரைவு எது? எட்டாவது, மூச்சு வேர் காணப்படும் தாவரத்திற்கு உதாரணமாக அமைவது. நாங்க வேர்களின் பல்வகைமை என்ற பாடத்துல இது சம்பந்தமாக படிச்சிருப்போம். சுவாச வேர், மூச்சு வேர், உணவு சேமிப்பதற்குரிய வேர், இப்படி நாங்க வித்தியாசமான வேர்கள் பார்த்திருக்கிறோம். மிண்டி வேர், தாங்கும் வேர். இதுல எங்களுக்கு மூச்சு வேர் காணப்படுகின்ற தாவரத்திற்கு உதாரணமாக அமைவது. 1 கேரட், 2 ஆலமரம், 3 வெற்றிலை, 4 திண்ணை. 1 கேரட், 2 ஆலமரம், 3 வெற்றிலை, 4 திண்ணை. ஒன்பதாவது வினா. காற்று மூலம் பரம்பலடையாத வித்துக்களை மட்டும் கொண்ட தொகுதி பின் வருவனவற்றுள் எது? காற்று மூலம் பரம்பலடையாத வித்துக்களை மட்டும் கொண்ட தொகுதி பின் வருவனவற்றுள் எது? 1 பருத்தி தென்னை, 2 எருக்கு கத்தாப்பு. எருக்கு என்றது எருக்கலை. எருக்கலம் அதுகள் தெரியும் தானே பிள்ளைகள், பஞ்சு மாதிரி பறக்கும். கத்தாப்பு. 3 புலிநகம், தப்பாசி. 4வது எண்ணெய், தாமரை. இதுல காற்றின் மூலம் பரம்பல் அடையாத வித்துக்கள் மட்டும் இருக்கும். கேள்விய வடிவா வாசிக்கையே ஒரு தடவைக்கு 2 தடவைகள் வாசிப்பது திருத்தமாக இருக்கும். 10வது, பொன்னிலை மின்காட்டியின் அருகே ஏற்றம் பெற்ற பொருள் ஒன்றை கொண்டு செல்லும் போது பொன்னிலை. பொன்னிலை மின்காட்டிய பார்த்தாக்களுக்கு தெரியும். அதுக்கு நடுவில் ஒரு சிறிய பொன்னிலை ஒன்று இருக்கு. அப்ப ஏற்றம் பெற்ற பொருள் ஒன்றை அதுக்கு அருகாக நாங்க கொண்டு போகிறீர்கள, அந்த பொன்னிலைகள் எந்த மாதிரி விரிகிறது நீங்க பார்ப்பீங்க. ஒன்று கீழ் நோக்கி விரியும், கீழே இருந்து 2 விரியும்.
அல்லது மேல் நோக்கி விரியும். மேல் நோக்கி கீழ் நோக்கி மேல் கீழ் நோக்கி விரியும் ரெண்டு பக்கம். அல்லது மாற்றத்தை காட்டாது. மாற்றத்தை காட்டு. எக்ஸாம் 2 வந்து போட்டுக்கொள்ளுங்க. இது இரண்டாவது உங்களுக்கான MCQ. ஏற்கனவே ஒரு 10 வினாக்கள் பார்த்திருக்கிறோம். இது அடுத்ததாக உங்களுக்குரிய 10 வினாக்கள். நீங்க இந்த 10 வினாக்களுக்கு உரிய சரியான விடைகளை மாத்திரம் நோட் பண்ணி கொள்ளுங்க. இப்ப முதல்ல இருந்து நான் திருப்ப ஒரு தடவை வினாக்களை போடுறேன். நீங்க ஒரு தடவை செக் பண்ணி கொள்ளுங்க. முதலாவது, பின்வரும் தாவரங்களில் ஆணிவேர் தொகுதியை கொண்ட தாவரம். ஆணிவேர் நாருவேர் தெரியும். இரண்டாவது, மின்னல் உண்டாகும் விதம் பற்றி முதல்ல ஆராய்ந்தனர். மூன்றாவது, மின்னோட்டத்தின் சர்வதேச அலகு. நான்காவது, நிலக்கீழ் தண்டை கொண்ட தாவரம். ஐந்தாவது, மின் முதல்கள் அசைவதன் மூலம் அல்லது சுழலுவதன் மூலம் மின்னை உற்பத்தி செய்வது. ஆறாவது, கொள்ளளவி ஒன்றின் குறியீடு எது? ஏழாவது, மின்னோட்டம் நேரத்துடன் மாறும் வரைவு கீழே தரப்பட்டுள்ளது. இதில் நேரோட்ட வரைவினை எது குறிக்கிறது? நீங்க படம் ஒன்றும் கீற தேவையில்லை. ஜஸ்ட் அதனுடைய ஆன்சரை மட்டும் நோட் பண்ணுங்க. 1 2. எட்டாவது, மூச்சு வேர் காணப்படும் தாவரத்திற்கு உதாரணமாக அமைவது. ஒன்பதாவது, காற்று மூலம் பரம்பல் அடையாத வித்துக்களை மட்டும் கொண்ட தொகுதி பின்வருவனவற்றுள் எது? பத்தாவது, பொன்னிலை மின்காட்டியின் அருகே ஏற்றம் பெற்ற பொருள் ஒன்றை கொண்டு செல்லும் போது பொன்னிலை. இப்ப இந்த வினாக்களை நீங்க வினாக்களுக்குரிய விடைகளை எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய வகுப்புல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க கேட்கலாம். உங்களுக்கு எந்த விதமான சந்தேகங்களும் இல்லை என்றால் நாங்க இத்தோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளலாம். இன்னொரு வகுப்புல பார்க்கலாம். தேங்க்யூ so much.